நமஸ்காரம். பிராயஷ்சித்தம், பரிகாரம் இவையெல்லாம் உண்டான்னு கேட்டா உண்டு. இன்னென்ன பாபம் ஏதோ எப்போதோ செய்ததாகவும் இருக்கும். செய்த தவறு புரிகிறது. அதற்கு மாற்றாக அந்த பாபத்தின் பாதிப்பை குறைப்பதற்கு பிராயஷ்சித்தம், பரிகாரம் தேடுகிறோம். அல்லது சில கிரக கோளாறுகள் இருக்கலாம். அதனால் நாம் நினைத்த காரியம் தடைப்பட்டு கொண்டிருக்கலாம். அதை சரி செய்வதற்காகவும் பிராயஷ்சித்தம் செய்யலாம். அவ்வளவு ஏன், கல்யாணம் பண்ணும்போது அந்த முகூர்த்தம் வைக்கிறார்கள். அப்படியே துல்லியமான, சுத்தமான, சரியான முகூர்த்தம் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த காலத்திலேயாவது கிராமத்தோடு கல்யாணம் நடக்கும். எது சரியான முகூர்த்தமோ வீட்டு வாசலிலேயே பண்ணிவிடலாம். ஆனால் இப்போதெல்லாம் அப்படி இல்லை. சத்திரம் 6 மாதம், ஓராண்டுக்கு முன்னால் பதிவு செய்ய வேண்டி உள்ளது. அப்படி இருக்கும்போது சத்திரம் இருக்கும் தேதியையும் பார்க்க வேண்டி உள்ளது. அதனால் அப்படியே பர்ஃபெக்ட் முகூர்த்தம் கிடைப்பது துர்லபம். அதற்காக ஏதோ பிரீத்தி செய்வார்கள், ஒரு தானம் கொடுப்பார்கள். அப்படி செய்துவிட்டு கல்யாணம் நடக்கும். இப்படி பல முறைகளில் பிராயஷ்சித்தம், பரிகாரம் உள்ளன. இதில் கேள்வி என்னவென்றால், அதிக செலவழியக்கூடிய பரிகாரங்கள் சொல்லுகிறார்களே, எப்படியாவது அதை செலவழித்தால் தான் காரியம் ஈடேறும், ஆகவே செலவழித்து விடுவோம் என்று செய்வதா? அது கூட நிஜமாகவே வசதி இருந்தால் தான் செய்ய முடியும். அந்த பணம் நம்மால் தாங்காதுன்னு இருந்தால் எப்படி செய்ய முடியும்? அப்ப பரிகாரம் என்னன்னு தெரிந்தும் பண்ணாமல் இருப்பது மன வருத்தத்தை அளிக்கும். அதை பண்ண முடியாமல் இருக்கிறோமே. அந்த நாட்களில் எல்லாம் மேற்கொண்டு படிப்பதற்கு வீட்டில் வசதி இல்லை, வேலைக்கு வந்து விட்டேன், பண நெருக்கடி, இது சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் ஓரளவு தாண்டி இருக்கிறோம். கடன் வாங்கியாவது படித்து விடுகிறார்கள். ஆனால் இப்ப பரிகாரம் செய்வதற்கும் கடனா? கடன் தொல்லை தீருவதற்காக பரிகாரம் செய்ய போக அதற்கும் கடன் வாங்கினால் அது வேண்டாம். பரிகாரம் என்பது அதிக செலவீனத்தோடு தான் இருக்க வேண்டும் என்கிற சட்டமே இல்லை. யார் உங்களுக்கு குறித்து கொடுத்தாரோ அவரிடத்திலேயே மீண்டும் ஒரு முறை, செலவில்லாத பரிகாரம் இல்லையா என்று கேட்க வேண்டும். கண்டிப்பாக சொல்லுவார். சில ஜபம் பண்ணுவது பரிகாரம், உபவாசம், பட்டினி இருப்பது, சின்ன தானங்களை கொடுப்பது, ஒரு தீர்த்த யாத்திரை, அங்கு போய் நீராடி வருவது, மௌனம் காப்பது, சில ஸ்லோகங்கள், சில ஸ்தோத்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லுவது, இப்படி பல பரிகாரங்கள் உள்ளன. யோசித்து பாருங்கள். இந்த நாட்களில் தான் பண வசதி ஓரளவு இருக்கிறது. இதே 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கிடையாது. அப்ப என்ன, இந்த 50 வருஷத்தில் பரிகாரங்கள் புதியதாக வந்துவிட்டன? இதுவேதானே அப்போதும் இருந்திருக்கும். ஆகவே செலவில்லாமல் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் உள்ளன. அதை கேட்டால் அவரே சொல்லுவார். இல்லை என்றாலும் நாமே அறிந்து கொள்ளலாம். பிராயஷ்சித்தானி அசேஷானி தப கர்ம ஆத்மகானிவை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்டானுஸ்மரணம் பரம். இந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்ன பிராயஷ்சித்தங்கள் உண்டோ அது எல்லாவற்றினுடைய இடத்திலேயும்
தவமோ வேற கர்மங்களோ தீர்த்த யாத்திரையோ இது போல எதுவாக இருப்பினும் அந்த இடத்தில் கண்ணனுடைய திருவடிகளை தியானிப்பது நினைப்பதே பரிகாரம். அதற்கு எந்த செலவும் இல்லையே. சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் கண்டீர்கள் வந்தோ என்று நம்மாழ்வார் பாடினார். பதற்றப்படாதீர்கள், பதற வேண்டாம், சிந்தித்தாலே போதும். பகவத் தியானம், கொஞ்ச நேரமாவது அமர்ந்து அமைதியாக அவர் திருவடிகளை நினைப்பது, அதுவே பரிகாரம். ஒரு 40 முறையோ மேலிட்டதோ புருஷ சூக்தம் சொன்னால் அது சிறப்பான பரிகாரம், பொது பரிகாரம். சின்ன சின்ன தானங்கள், போஜனம் அளித்தல், இவையெல்லாம் பரிகாரம். இதெல்லாத்தையும் தாண்டி கண்ணன் திருவடிகளை தியானிப்பதையும் தாண்டி ஒரு செலவழித்து செய்யும் பரிகாரம் வேலையை செய்துவிடும். அது நம்ப தகுந்ததல்ல. என்ன, அவர் திருவடியை தியானித்தால் அது பரிகாரமாகிவிடுமான்னு அதன் எளிமையை கண்டு நமக்கே நம்பிக்கையின்மை வருகிறதா? அதுதான் ஆபத்து. ஒன்று எளிதாக இருக்குமானால் அது வலிதாக இருக்காது என்று ஏன் சொல்ல வேண்டும்? எஃபெக்டிவாக இருக்கலாம், சிம்பிளாக இருக்கலாம். அதனால் இதை செய்ய முடியவில்லையேன்னு வருத்தத்தோடு இருக்க வேண்டாம். செய்வதற்கு பல முறைகள் உள்ளன. செலவில்லாமல் செய்வதற்கே முறைகள் உள்ளன. அதை அறிந்து கொண்டு செய்யவும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.